இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா எந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு செட் ஆகாது. ஒரு 4 மிஸ்டேக் மட்டும் பேரண்ட் பண்றாங்க. அந்த 4 மிஸ்டேக்கை தவிர்த்துட்டாங்கன்னா நம்ம பிபி அகாடமியில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். சார் ஒரு டவுட் சார். அதாவது வந்து நம்ம டியூஷன் பிபி அகாடமி வந்து எந்த மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பிபி அகாடமி பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு செட் ஆகாது அப்படின்றது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் செட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம 10 வருஷமாக இந்த டியூஷன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு செட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மிஸ்டேக் மட்டும் பேரண்ட் பண்ணுறாங்க. அந்த 4 மிஸ்டேக்கை தவிர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம அகாடமி செட் ஆகும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா டியூஷன் சேர்த்த உடனே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக செட் ஆகாது. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நம்ம அகாடமின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நிறைய விஷயம் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரும்போது இந்த அகாடமி ஃபஸ்ட்டு செட் ஆகணும். அந்த செட் ஆகிற டைம் கூட கொடுக்க மாட்டாங்க. சேர்ந்த உடனே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க, இங்கே என்ன நடக்குது, விஎல்பி மீட்டிங் நான் ஏற்கனவே சொன்னல போன வீடியோவில் என்னென்ன விஷயம் பண்ணுறோன்னு. இந்த விஷயம்லாம் அவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கே டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம் கூட பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக கொடுக்காம உடனே இம்ப்ரூவ்மெண்ட் கேட்பாங்க. அந்த உடனே இம்ப்ரூவ்மெண்ட் பாசிபிள் தான். ஆனால் இங்கே வந்து படிக்கிற டைம் மட்டும் தான் படிப்பான், வீட்டில் படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னால் அது பாசிபிள் இல்லை. வீட்லேயும் நான் படிக்க வைக்கிறேன், இங்கேயும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இங்கே வர டைம் மட்டும் நாங்கள் பெஸ்ட்டாக கொண்டு போயிடுவோம். அதுலேயே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா கொஞ்சம் டைம் வேணும். உடனே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா வீட்லேயும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா உடனே இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ஆக்சுவலாக செகண்ட் மிஸ்டேக் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்த ஒரு ஆக்சுவலாக வந்து ஜாயின் பண்ணி ஒரு சும்மா டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக 1 மாதம் 2 மாதம் சும்மா டியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சில பேரண்ட்ஸ் அமுச்சு விட்றாங்க. அந்த மாதிரி அமுச்சு விட்றாங்க. சேர்ந்து 1 மாதத்துலேயே ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து சேர்ந்து 1 மந்த்லேயே டாக்டர் ஆகிடணும், கலெக்டர் ஆகிடணும், இன்ஜினியர் ஆகிடணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இது சினிமா கிடையாது. ஆக்சுவலாக ரியல் லைஃப்னும் போது அதுக்கான டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். எங்களுக்கான டைம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த அகாடமிக் இயர் அந்த 1 இயர் அந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சுவலாக இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா நிறைய ப்ராசஸ் வச்சிருக்கோம், சிஸ்டம் வச்சிருக்கோம். அவங்க 1 மாதம் 2 மாதம் சும்மா அமுச்சு பார்க்குறேன் அப்படின்னு அமுச்சு பார்த்துட்டு சப்போஸ் வேற டியூஷன் டக்குன்னு மாற்றிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வேற டியூஷன் சடனாக போடும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக சஃபர் ஆவாங்க. ஏன்னா இங்கே ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அது பப்ளிக் எக்ஸாம்குள்ளே எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்ற பிளான் எல்லாமே எங்கிட்ட இருக்கும். சடனாக வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அந்த கன்ஃபியூஷன்லேயே திரும்ப வேற ஒரு அங்கேயும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபார்மன்ஸ் திரும்ப வேறு டியூஷன் மாற்றி போடும்போது அங்கே சஃபர் ஆகிறது ஆக்சுவலாக யாருன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் மார்க் கம்மி நான் மட்டும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன் மார்க் கம்மி. ஆனால் ஆக்சுவலாக அந்த நம்ம கிட்ட அந்த 1 இயர் கொடுத்தாலே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. வேறு டியூஷன் போடுறாங்களா அந்த மாதிரி போடும்போது ஆக்சுவலாக மார்க் கம்மியாகிடுறாங்க. இல்லை சம்டைம்ஸ் ஃபெயிலும் ஆயிடுறாங்க. இப்போ ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப நம்மகிட்டே கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் படிக்க வைக்கும் போது நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், இப்போ திரும்ப எப்படின்னா அவனை பாஸ் பண்ண வச்சிருங்க, அந்த பொண்ணை பாஸ் பண்ண வச்சிருங்க, அந்த பையனை பாஸ் பண்ண வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்ப அவங்கள பாஸ் பண்ண வச்சிடணும். அதுக்கு ஸ்டார்டிங்கே நம்மகிட்டே படிக்க வச்சிருந்தாலே நல்ல மார்க்கே கொண்டு வந்திருக்கலாம். தேர்ட் மிஸ்டேக் ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எந்த கோஆப்ரேட்டும் பண்ணாமல் குயிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு நம்ம இது செட் ஆக மாட்டேங்குது, நம்ம அகாடமி செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா ஸ்டூடெண்ட் சைட்லும் கோஆப்ரேஷன் தேவைப்படுது, டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் அந்த கோஆப்ரேஷன் தேவைப்படுது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அந்த கோஆப்ரேட் பண்ணாதான் டீச்சர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கலாம். பிபி அகாடமிலேருந்து டீச்சர்ஸை கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண வச்சிருவோம், ஸ்டூடெண்ட்ஸையும் கோஆப்ரேட் பண்ண வச்சிட முடியுது. ஆனால் யாரை கோஆப்ரேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பேரண்ட்ஸை கோஆப்ரேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்களா, எத்தனை மணிக்கு டியூஷன் முடியுது, எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்க, நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் சொல்லி அவங்க இதுக்காக நம்ம சொல்கிறோன்னா கூட அதை கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த இதுவும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அட்டண்டன்ஸ் டியூஷனுக்கு தான் ஒழுங்காக வராங்களா, அட்டண்டன்ஸ் லீவில் அதிகமாக லீவ் எடுக்க விட்டுருவாங்க. எல்லா மிஸ்டேக்கும் பண்ணிவிட்டு ஆனால் மார்க் கம்மின்னு மட்டும் கடைசி டைமில் வந்து கேட்பாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு நம்ம அகாடமி செட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ்க்கும் செட் ஆகும். 4வது ஆக்சுவலாக என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரமாக அதான் அவங்க பசங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு நம்ம அகாடமி செட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறது வந்து அது கரெக்டாக இல்லை. ஏன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நம்ம வந்து சும்மா இப்போ வந்து மார்னிங்லேருந்து சும்மா இருந்துட்டு வெறும் ஈவினிங் மட்டும் நம்ம டியூஷன் வச்சு நடத்தல. நம்ம பிஸ்னஸே ஆக்சுவலாக நம்மளோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் தான். அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை நல்லா படிக்க வச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சுவலாக வந்து கேரக்டரை மோல்ட் பண்ணுறது, டிசிப்ளினை கொண்டு வரது, படிப்பையும் கொண்டு வரது, மார்க்கையும் கொண்டு வரது, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். இவ்வளோ விஷயம் நம்ம கொண்டு வரணும் போது அது பேரண்ட்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதான். நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்கணும். அவங்க எதுவுமே கேட்காம ஸ்டூடெண்ட் சைடில் மட்டும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம அகாடமி செட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நிறைய ப்ரெஷர் பண்ணுவோம். இப்போ குவார்டர்லி கொஞ்சம் படிக்க வச்சிருப்போம், ஆஃப் இயர்லிக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி படிக்க வைப்போம். ஆனுவல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணி படிக்க வைப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
வந்து இப்போ பேரண்ட்ஸ் நான் எங்கள் கண்ட்ரோலில் தான், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பேரண்ட்ஸ் நான் என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஓவராக ப்ரெஷர் பண்ணி படிக்க வைக்கணும் போது அவங்க வந்து இல்லை நான் வீட்லேயே நான் இருந்துடுறேன், பேரண்ட்ஸ்க்கு ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இல்லை நான் போல, நான் வீட்லேயே படிச்சிடுறேன், வீட்லேயே நான் நல்லா படிப்பேன், நான் இல்லை வந்து நான் ஸ்கூல் டியூஷன் ஜாயின் பண்ணிக்கிறேன், எங்கெங்கே ஃப்ரீடம் கிடைக்குமோ ஜாலியாக இருக்கலாமோ அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நாங்கள் சொல்ல வருது நம்ம கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்க வைக்கணும், கேரக்டர் மூல் பண்ணணும், டிசிப்ளின் கொண்டு வரணும், அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டைம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதுக்கான நீ அங்கே தான் போகணும், இது வரைக்கும் போயிட்டு இருக்க எல்லாமே ஃபுல்லாக முடி அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்டாக கொண்டு வரலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, கடைசி இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும், அந்த கொஞ்சம் மாதத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக அமைச்சிருந்தாங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வரலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்ல முடியாது, ஆனால் பேரண்ட்ஸ் அதை சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். இப்போ வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம், இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் எங்கள் சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க அது வேறு பக்கம் போகும்போது பேரண்ட்ஸ் சைட்லேயும் அதே ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அலைன் ஆகி ஒரே பக்கம் போகும்போது கரெக்டான ரிசல்ட் வரும். இந்த மாதிரி 4 மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக குறை சொல்ல முடியாது, இதெல்லாம் தெரியாது. இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை கண்டிப்பாக சூப்பராகவே கொண்டு வரலாம். நம்மளோட கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டியூஷனில் படித்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம பிபி அகாடமியில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட கோல். நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே அதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கான டைம் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கான டைம் வந்து ஒன் அகாடமிக் அந்த 1 இயர், அந்த 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக 100% நம்மளுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட முடியுது. அந்த 1 இயர் ட்ராவல் பண்ணுறவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த 1 இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துறாங்க. அந்த நடுவில் இப்போ நான் சொன்னல இந்த சில மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க, அவங்கள தான் அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக நல்ல மார்க் கொண்டு வரலாம். அந்த 1 இயரில் சப்போஸ் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு ஃபீல் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் நானே சொல்கிறேன்னா அடுத்த வருஷம் நீங்கள் ஜாயினே பண்ண வேணாம். அது நம்ம யாரும் ப்ரெஷர் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேணாம். அந்த 1 இயர் ஆனால் கண்டிப்பாக நம்மகிட்டே கொடுத்தா தான் நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக சஃபர் ஆகிறாங்க, பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனை வருது, நம்மளுக்கும் பிரச்சனை வருது. அதுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா கொண்டு போகலாங்க. எல்லாருக்குமே பெனிஃபிட் தானே.